تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்களே, நான் இஸ்லாம் கூறும் வீடு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். வீடு என்பது மனித வாழ்வில் முக்கியமானது. சொந்த வீட்டை கட்டுவது பல பேரின் லட்சியம். அதற்காகவே பலர் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள். அப்படிப்பட்ட வீட்டை பற்றி அல்லாஹ் கூறுகிறான், வஅலா ஜஅல்கும் மின் புயூதிக்கும் சகானா. அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் வீடுகளை அமைதியளிக்கும் இடமாக கூறினான். சகோதரர்களே, பூமியில் அமைதியும் நிம்மதியும் இருக்கும் இடமே வீடு என்கிறான். ஆனால் மனிதர்கள் வாழ்வீச்சு என்று சுற்றுகிறான். ஏனென்று கேட்டால் வீட்டில் நிம்மதி இல்லை, வீட்டிற்கு போகவே பிடிக்கவில்லை. அந்த அளவிற்கு பல பேருக்கு வீடு வெறுப்பாகிவிட்டது. பலர் தன் சொந்த வீட்டிலேயே தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். டிவி சீரியலில் அம்மா, செல்போனில் பிள்ளைகள் ஒன்றாக பேசுவதில்லை, சாப்பிடுவதில்லை. இதற்கெல்லாம் காரணம் கோடிக்கணக்கில் செலவு செய்த ஆடம்பரமாக கட்டினால் தான் கிடைக்கும் என்று தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். நம்ம சிலர் கட்டிடம் மட்டும் சரியாக இருந்தால் எப்படி நிம்மதி கிடைக்கும்? அல்லாஹ் ரசூல் சொன்ன முறையில் இருந்தால் தானே நிம்மதி கிடைக்கும். வாருங்கள், வீடு எப்படி இருந்தால் நிம்மதி கிடைக்கும் என்று அல்லாஹ் ரசூல் சொன்ன முறையில் உங்களிடம் கூறுகிறேன். அதன்படி அமல் செய்ய தயாராகுங்கள். முதலாவது, வீட்டில் தொழுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இஜ்அலு மின் ஸலாத்திக்கும் ஃபீ புயூதிக்கும். உங்கள் தொழுகையிலிருந்து அதிகமாக துஆ கேளுங்கள், அது உங்கள் குடும்பத்தாருக்கு நன்மையாக இருக்கும். லா தஜஅலு ஃபீ புயூதிக்கும் குபூரா. உங்கள் வீடுகளை மண்ணறைகளாக மாற்றிக் கொள்ளாதீர்கள். உங்கள் வீட்டில் தொழுகையை நிறைவேற்றுங்கள். ஃபர்லான தொழுகையை தவிர பிற தொழுகையை வீட்டிலே தொழுது கொள்வது சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தொழுகையை அல்லாஹ்விடம் இருந்தும் அமைதியும் நிம்மதியும் பெற்று தரும் அந்த தொழுகையை வீட்டிலேயே தொழுது கொள்வது சிறந்தது. இரண்டாவதாக, வீட்டில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து குர்ஆன் ஓத வேண்டும். 24 மணி நேரத்தில் 5 நிமிடமாவது குர்ஆன் ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படுமோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்பதாக. சகோதரர்களே, சூரத்துல் பக்ரா மட்டும் ஓதினால் நிம்மதி இல்லை என்றால் முழு குர்ஆனையும் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து ஓத வேண்டும். அப்படி ஓதினால் எப்படி அதுவும் நிம்மதி இருக்காதா? மூன்றாவதாக, வீட்டில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிடும் போது பிஸ்மில்லா கூறி சாப்பிட வேண்டும். சாப்பிட்டு முடித்த பின் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் வீட்டில் நுழையும் போதும் உணவருந்தும் போதும் அல்லாஹ்வை நினைவு கூறுவானோ அந்த வீட்டிற்குள் ஷைத்தானுக்கு உணவும் இல்லை, குடிக்க நீரும் இல்லை, தங்கவும் விடவில்லை என்று கூறுவான். ஷைத்தான் நம் வீட்டில் சண்டையும் பிரச்சனையும் மூட்டி விடுகிறான். நமக்கு தவறுகளை செய்ய சொல்லி ஏவுகிறான், நம் நிம்மதியை கெடுக்கிறான். அப்படிப்பட்ட ஷைத்தான் நம் வீட்டிற்குள் வராவிட்டால் நிச்சயமாக நம் வீடு நிம்மதி கூடிய வீடாகவும் அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான வீடாகவும் இருக்க வேண்டுமானால் நான் சொன்ன அமல்களை தொடர்ந்து செய்வோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.